ஹாய் நண்பா நண்பீஸ். நீங்க இந்திய ரயில்வேல அதிகமா பயணம் செய்றீங்களா? அதுக்கான முக்கியமான அப்டேட் உங்களுக்காக வந்திருக்கு. முக்கியமா தட்கல் டிக்கெட் யூஸ் பண்ணி நீங்க அதிகமா டிராவல் பண்றீங்கன்னா, உங்களுக்கான பதிவு இதுதான். நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தட்கல் டிக்கெட்டுக்கான அந்த முன்பதிவு நேரத்த மாற்றி அமைக்க போறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரயில்வே பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு சேவைய பூர்த்தி செய்யுது. முக்கியமா சாமானிய மக்களுக்கு முக்கியமான ஒரு தேவைய பூர்த்தி செய்யுது. ரோட் டிரான்ஸ்போர்ட் கம்பேர் பண்றப்போ, இந்த ரயில்வே மூலமா தான் நெறைய பேர் பயணம் செஞ்சு, அவங்களோட தேவைய பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. குறைந்த டிக்கெட்ல இந்த ரயில்வேல மட்டும் தான் பயணம் செய்ய முடியும். முக்கியமா ரயில் டிக்கெட் காஸ்ட் ரொம்பவே கம்மி தான். ரயில்ல பயணம் செய்யணும்னா, ரிசர்வேஷன் கிடைக்கணும்னா, அதுக்கு ப்ராப்பரா முன்கூட்டியே டிக்கெட் முன்பதிவு செஞ்சாகணும். சில நேரங்கள்ல அவசர பயணம்லாம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். அந்த டைம்ல பயணிகளுடைய வசதிக்காக தான் இந்த தட்கல் டிக்கெட் கொண்டு வந்தாங்க. தட்கல் டிக்கெட் மூலமா நீங்க லாஸ்ட் மினிட்ல கூட முன்பதிவு பண்ணி டிராவல் பண்ணலாம். ஆனா, இதுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகம். நீங்க நார்மலா டிக்கெட் புக் பண்றத விட, இது பல மடங்கு அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி புக் பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்திருக்க புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி கோச்சுக்கான தட்கல் முன்பதிவு நேரம் காலை 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஏசி அல்லாத கோச்சுகளுக்கான தட்கல் டிக்கெட் முன்பதிவு பார்த்தீங்கன்னா, காலை 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஒரு நேரத்துல 4 பேர் வரைக்கும் தட்கல் டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்யலாம். 4 பயணிகளுக்கு மேல முன்பதிவு செய்யும்போது, பலர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து முன்பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். தட்கல் முன்பதிவுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிற அடையாள சான்றும் தேவைப்படும். ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். முக்கியமா தட்கல் டிக்கெட்ல முன்பதிவு செஞ்சவங்க, அந்த டிக்கெட்ட கேன்சல் பண்ணாலும் ரீஃபண்ட்லாம் கிடைக்காது. நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த தட்கல் டிக்கெட்லாம் ஐஆர்சிடிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லயும், ஐஆர்சிடிசியோட மொபைல் ஆப் மூலமா நீங்க முன்பதிவு செய்ய முடியும். இந்த தட்கல் டிக்கெட்லாம் முன்பதிவு செய்யறதுக்கு முன்னாடி, உங்கள பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்லயும், மொபைல் அப்ளிகேஷன்லயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டேட்டா என்ட்ரிலாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தட்கல் டிக்கெட் இஷ்யூ பண்றப்போ, நீங்க சீக்கிரமா முன்பதிவு பண்ண முடியும். ஏன்னா, அட் எ டைம் நெறைய பேர் பண்றதுனால, டிக்கெட் கிடைக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால தட்கல் டிக்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்க முன்பதிவு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். முன்னாடியே நீங்க டேட்டாலாம் பூர்த்தி பண்ணி வச்சுக்கணும். இப்ப நம்ம இந்திய ரயில்வே பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா அந்த டிக்கெட் முன்பதிவு பண்றதாகட்டும், அதுக்கப்புறம் ரயில் நிலைய சரிபார்க்கிறதாகட்டும், இது மாரி பல்வேறு சேவைகள் பெற முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரயில் பயணிகள்லாம் டிக்கெட் முன்பதிவு பண்றதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட். உணவு டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி இ கேட்டரிங். புகார்களுக்கு ரயில் மதத், அப்புறம் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா, யூடிஎஸ், அதுக்கப்புறம் ரயில் ஸ்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னா, நேஷனல் ட்ரெயின் என்கொயரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இது மாரி பல அப்ளிகேஷன் தனித்தனியா பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப எல்லாமே சேர்த்து புதுசா ஒரு சூப்பர் ஆப், சூப்பர் அப்ளிகேஷன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா சேவையும் ஒரே இடத்துல கிடைக்கும். இந்த பதிவு மூலமா நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.